வாழ்த்துக்கள். சொல்லுங்க. கேட்க வேண்டாம். எல்லாருக்கும் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா எல்லாருமே ஆனந்தமா அம்மாவோட வாழ்க்கை பரவசமா சுமந்து வர போறோம். எல்லாரும் வீட்டில் கொடுங்க. ஒரு விஷயத்தை மனசை எப்பயுமே வச்சுக்கோங்க. என்ன செய்யணும்னா உலகம் வந்து பொருளாதார திருநாள் அப்படிங்கும்போது சந்தோஷத்தை மட்டுமே நம்ம வந்து நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. உலகம் எழுதுறது ரொம்ப பொருளாதார இந்த உலகத்தில் வாழ்றது ஒரு சாதனை. இப்போதைக்கு நீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த விஷயத்தை எதிர்பார்க்கலாம் அந்த கிடைக்கல அப்படின்னா என்ன பண்றோம்? எல்லாருமேலையும் புறம் பேசுறோம். அது பேசப்பட்டா இருந்தாலும் சரி, பிறந்ததா இருந்தாலும் சரி, படைத்தவராக இருந்தாலும் சரி, அந்த புறத்தை வந்து நம்ம என்ன பண்றோம்? பேச ஆரம்பிச்சிட்டோம். இது மனித வழி கேட்டு அதை தாண்டி மனிதன் எப்படி இறைவன் போய் சேரணும்? நமக்குள்ள வந்துட்டு தாய் பிள்ளை என்ற உறவுகள் மட்டும்தான் அதிகமா நிலைக்கும் அப்படின்னா நம்ம மனசு வந்து தாய் அப்படிங்கிற ஒரே எண்ணங்கள் இருந்தால் இந்த உறவுகள் இருக்கும் நல்ல முறைக்கு வளரும். அதை தாண்டி நீங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் நினைச்சாலும் உங்களோட ஆன்மீகத்துல சின்ன விசேஷத்துக்கு ஏற்படும். இப்ப நம்ம இவ்வளவு பேர் வந்திருக்கோம். இந்த சாயங்காலம் நிறைய மக்கள் வர காத்திருக்கோம். அம்மா வந்து ஒரு அருள்வாக்குக்காக தான் நீங்க வந்தீங்க. இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டேன். மானம் மரியாதை இன்னைக்கு இருக்கிற மற்ற மாதிரியான நிலையை வாழ்றோம். இவ்வளோ விஷயங்கள் இந்த அன்னை அருளாலும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆனா கடைசி நேரத்துல ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த அப்பேற்பட்ட தாயையும் தூக்கி எறியும் சில பேர். அது மிக மோசமான ஒரு விஷயங்கிறத நம்ம மனசுல வச்சுட்டு இனிமையாக எனக்கான அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை மனசுல வச்சுக்கோங்க. அருளாக சொல்லக்கூடிய வேற சாமியை நீங்க எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறீங்க. அம்மா அருளாக சொல்லி நான் இருக்கிற வேலையே இவ்வளோ அற்புதமா ஆலயங்கள் ஒவ்வொரு ஆண்டுகளும் போன ஆண்டுகள் வந்து பார்க்கும்போது நம்ம ஆலயங்கள்ல ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ அதையும் தாண்டி பண்ணியிருக்கோம். அடுத்த ஆண்டு இதோட இன்னும் அழகாக பண்ண போறோம். அப்ப அம்மா அருளாக சொல்றேன், குறி சொல்றேன், குறிப்பணி சொல்லிட்டு போயிருக்காங்க. உங்களோட எண்ணங்கள் படி, ஊரோட எண்ணங்கள் படி, இந்த உலகத்தோட எண்ணங்கள் படி நான் சம்பாதிக்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கிறேன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு செய்ய போறேன். அதுக்கு நீங்க எனக்கு பரிசு கொடுக்க போறீங்க. அதை வாங்கி அப்படியே வாழ்ந்துக்கலாமே. அதை தாண்டி எடுத்து இந்த ஆன்மீகத்தை வெளியில கொண்டு வர நினைக்கிறேன். அது ஆயாருக்கு எதுக்கு இவ்வளவு பூஜை பண்றோம்? மாதம் 1000 ரூபாய் அபிஷேகம், அதிகாரத்தை வெளி செலவாய் தவிர்த்து மீறி நல்ல 6 மணிக்கு காலை பூஜை, 4 நாள் உனக்கு பூக்கெடுத்து கொண்டால் அது வாழுங்கிற மாதிரி மலராயிரம் எப்பயுமே பூஜை பண்ணுது. மாலை செலுத்த மாட்டாங்க, மீதினால அம்மா பூக்களாலே ஏன் இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க? அப்ப நான் வந்துட்டு குறி சொல்ற சாமியார் இல்லை, ஆன்மீகத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணும். சாமியார் எங்கேயாவது சொல்லிருக்கா? இல்ல சாமின்னு சொல்லிருக்கா? உங்களை தவிச்சு நிற்கிற போதெல்லாம் உங்களை தாங்கி குடிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கோவில். இவ்வளவு பேர் இருக்கீங்க. உங்களை என்னைக்காவது உங்க மூஞ்சி பார்த்து ஒரு புண்ணியை பண்ணாம போயிருக்கீங்கன்னா, இல்ல உங்களை வந்து ஆதரிக்காம போயிருக்கீங்க. யோசிக்கணும். நம்ம தாய் இது, நம்மளோட தாய். அப்ப இந்த மாதிரி ஒரு மனிதன் ஒரு தனிநபரா இருந்து அம்மாவுக்கு இவ்வளவு தூரம் செய்யாருன்னா எதுக்காக அப்படின்னா, என் குழந்தைகளை நீங்க எல்லாரும் என்ன செழிப்பா இருக்கணும். உங்ககிட்ட ஒரே விஷயம் சொல்றேன். மனிதன் வந்து எவ்வளவு நாள் யாரும் வாழ்றதுதான் தெரியாது. என்னோட கவலைகள் எல்லாமே ஒரே விஷயம் தான். நான் இருக்க வேண்டிய அவருக்கு பொருளும் பூஜைக்கு புனஸ்காரம் சிறப்பா இருக்கும். எனக்கு அப்புறம் உங்களை நான் தயார்படுத்துறேன். ஆனா நீங்க அதுக்கு தயாராகவே இல்லையே. உங்களை தயார்படுத்துறேன். என்னாலும் இவரை எப்படி இருக்கணும்? நல்ல நிலைகளில் இருக்கணும். அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம நல்ல நிலைகளில் இருக்கணும். அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற சாமியார் இந்த உலகத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளவு ஆடாமரங்கள், எவ்வளவோ எதிர்ப்புகள். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு கோவிலை வந்து ஒரு திருவிழா நடக்கிறதெல்லாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஒரு வீட்டில் திருமணம் ஒரு பிள்ளை நடத்திருக்கிறாங்க, அது எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறதுன்னு தெரியும் நமக்கு. ஆனா அம்மா வந்து இந்த திருவிழா நடத்திக்கிறீங்கன்னா உங்களுக்கு மேற்பட்ட விஷயம் தான் உங்களுக்கு தெரியும்.
என்னோட நோக்கம் என்ன? அந்த அர்த்தாவே அவள் உங்களுக்கான உங்க சொத்து, உங்கள் ஆத்தா. நான் நீங்க செய்ய முடியாத நான் அவளை போய் செய்ய அவளை போய் பூஜை பண்றேன். யாராவது போய் செய்ய முடியும் அந்த பூஜையில? அப்போ உங்கள் சார்பாக நான் இதை செய்யணும். அவனுக்கு எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கு. எங்கேயும் ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க, எந்த இடத்துல ஒரு நாள் எங்க இருந்தாலும் என்ன பண்ணணும்? உங்களோட அடையாளம் பவானி, உங்களோட அடையாள சின்னம் நாகம், உங்க வாயிலிருந்து வரக்கூடிய தாய் வார்த்தை சத்தியமா. இந்த விஷயங்களை நீங்க எங்கேயுமே விட்டு கொடுக்க கூடாது. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, எனக்கு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சில கோபமும் வேதனையும் இருக்கு. நான் எல்லா நேரங்களையும் சொல்லிட்டு இருக்கேன், எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருக்கேன், வாட்ஸ்அப்லையும் சொல்லிட்டு இருக்கேன். உங்களை பத்தி எனக்கு என்னைக்காவது எந்த குறையாவது எங்கேயாவது சொல்லிருக்கலாம்? கடன்காரர்கள், மோசமான மனநிலையில் உள்ளவங்க, அது மட்டும் கேரக்டர் சரியில்லாதவங்க இவ்வளவோ பேர் என்னோட வியாசத்தை பாருங்க. நான் யாரும் என்ன சொல்றேன்? என் பெத்த பிள்ளைகள். உங்க ரகசியமும் வெளியில சொல்ல மாட்டேன், உங்களோட கேரக்டரையும் வெளியில சொல்ல மாட்டேன், உங்களோட பிரச்சனையும் நான் வெளியில சொல்ல மாட்டேன். சொல்லியிருக்கேன்னு கொடுத்த யாரும் கை தூக்குங்க, என்னை பத்தி அம்மா நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே. அப்படி ஒன்று சொல்லியிருந்தேன்னா என் தாயாக நான் உங்க தாயாக எப்படி இருக்க முடியும்? ஆனா நீங்க எவ்வளவு எளிமையா யாருக்கிட்ட நான் ஈஸியா விட்டு கொடுத்துருக்கீங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலை கொடுக்குது. நீங்க எல்லாரும் இந்த திருவிழால என் தாய்கள் யாரு? என் தாய். இந்த 7 நாட்களும் நான் இந்த 7 நாட்கள் திருவிழாவை பார்க்குறீங்க. நான் ஒவ்வொரு நாளும் திருவிழாவை வச்சிருக்கேன். வெள்ளி செவ்வாய் ஞாயிறு தினந்தோறும் திருவிழா. நீங்க எல்லாரும் இன்னும் உற்சாகமா சகோதரிகளாக இந்த கோவிலில் இன்னும் சிறப்பான வழிபாடுகள் எல்லாரும் செய்யணும். மனசு ரொம்ப கணக்கு, ஆனா அந்த கணக்கை இறக்கி வைக்கக்கூடியது யாரோட? உங்களோடது. நீங்க தான் வந்துட்டு எனக்கு இன்னும் உற்சாகம் கொடுக்கணும், நிறைய உற்சாகம் கொடுக்கணும். உங்களுக்காக நான் இருக்கேன், உங்களுக்காக நான் இருக்கேன். நீங்க நல்லா நினைச்சுக்காங்க. ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரல, இன்னைக்கு இப்போ வந்து நமக்கு ஒரு சேரம் வந்து நீங்க நினைக்கிறீங்க, ஆனா நான் வரவிட்டேன், உங்களை அசிங்கப்படவிட்டேன், அப்போ நான் கரெக்டா இருக்கிறேன். நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த வாசல் எனக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருக்கீங்க, அவளுக்கு அக்னி செடி எடுக்கிறதுக்கும் பார்வை எடுக்கிறதுக்கும். உங்க பக்கத்துல இருந்திருக்கலாம், 100 பேர் உங்க ஊர்ல இருந்திருக்கலாம், இன்னைக்கு 2 பேர் இருந்திருக்கலாம், 1 பேர் இருக்கலாம். அப்போ பவானியை எல்லாரும் கூட முடியாது. அந்த பாக்கியம் உனக்கு. அதை தக்க வச்சுக்கிற நினைச்சீங்கன்னா தக்க வச்சுக்கோ. இல்ல எட்டி பவானி தள்ள நினைச்சா தள்ளிடுவா. அதை இந்த மட்டும் உங்களுக்கு எச்சரிக்கப்படுத்துறேன். உங்க மனசுல வந்து கலந்து நிறைய இருக்கு. இன்னும் நீங்க நிறைய சந்தோஷமா இருக்கணும். 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் மொட்டை மாடியில் கோவில் வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். ஏதோ அருள்வாளுக்கு வருவீங்க, 2 மணிக்கு அருள்வாள் ஆரம்பிப்பேன், 6-7 மணிக்கு அருள்வாள் நடப்பேன். உங்களோட பிரச்சனை சொல்லுவேன், என்னோட பீஸ் எவ்வளவுன்னு சொல்லுவேன், பீஸை கொடுப்பீங்க, பிரச்சனை முடிவேன். ஆனா எதிர்க்கிற கோவில் கேட்கணும். உண்மையே சொல்றேன், என்னோட சுதந்திரங்கள் வரப்பட்டது. நார்மலா நம்ம எங்க போனாலும் எங்க பேசினாலும் பார்த்து பேச வேண்டியிருக்குது. ஒரு சக பெண்கள் கூட யாரும் தனியா பேச முடியாது, யாரையும் பேசுவாங்களோ. சக ஆண் மனிதர்களுக்கு என்னால் தனியா பேச முடியாது. நான் உடையில அணிஞ்சிருக்கிற விதம் அப்படி இருக்குது. ஊர் எப்படினாலும் பேசும். அப்போ என் தாயோட பேர் கணக்கப்படக்கூடாதுன்னு அத்தனையும் மனசுல சொல்லிட்டு எல்லா விதமான சந்தோஷங்களை விட்டுட்டு உங்களுக்காக அம்மா இன்னும் இந்த விரதம் எப்படி இருக்கு தெரியுமா? என் கோவில தங்கி மட்டும் தெரியும். ஒரு கிளாஸ் 3 டீ, கொஞ்சோண்டு வாழைக்காய். நேற்று எவ்வளோ பேர் புரிஞ்சிச்சுங்க. நான் பிரசாதம் எடுத்தேன்னா ஒரு பருப்பு எடுத்தேன். அவ பிரசாதத்தை ஒரு பருப்பு, ஒரு கைப்பிடி சோறு. இப்படித்தான் என்னோட விரதம் இங்க போகுது. யாருக்காக இந்த விரதம்? என் கொண்டாடி ஆரோக்கியமா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும்னா. எனக்கு கொண்டாடி பிள்ளையும் தெய்வமானவங்களாவே வந்திருக்காங்க. அவங்க நல்லா இருக்குல்ல, அவங்களே தெய்வம் தான் எனக்கு. நானும் ஒரு தெய்வமா தான், தெய்வம் போல் வாழ்றோம். நாங்க எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. நான் இருக்கக்கூடிய விரதங்கள் கூட என் குழந்தைகளான நீங்க நல்லா இருக்கணும், நீங்க மட்டும் நல்லா இருக்கணும். அந்த நிலையை நீங்க மனசுல எப்படி வச்சுட்டு நீங்க இன்னும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். நிறைய விஷயங்களை நீங்க என்ன செய்யணும்? காலையில் நாம கொடுக்குற வாட்ஸ்அப்ல சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தேன். என் கோவில் தங்கி இருக்கிற என் குழந்தைகளோட குழந்தைகள் தங்கி எனக்காண்டி ஆண் பெண்களோட பெற்ற குழந்தைகள் பெண்களோட மட்டும்தான் ஒன்றும் இல்லை, நிறைய ஆண் குழந்தைகளுக்கு நான் பெற்று வச்சிருக்கேன், பெண்களோட பெற்று வச்சிருக்கேன். அவங்களுக்கு தனியாக பேசினேன். பாலையெல்லாம் கொடுக்கலாம், பவானி மாடுக்கலாம், சக்தி மலை உங்கள்கிட்ட வேற பேசினேன்.
தனித்தனியா பேசுறேன். நான் சொன்ன விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான். உங்களுக்காக நான் வாழ்ந்து இருக்கிறேன். என்னங்க ஒண்ணு இல்லைங்க, நீங்க வந்திருக்கீங்க, உங்க முகத்தை பார்த்து நான் இருக்கேன், ஏன் அழுகிற, நான் உன் பிரச்சனையை பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு போற சாமியாரா இது? நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற சாமியார், உங்களை கண்ணுக்குள் வைத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு கூட உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கண்ணூர் இல்லாம தொண்டைய காலம் எப்படி இருக்குங்க? கண்ணூர் இல்லாம உங்க கூடவே இருக்கு, உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இன்னும் இருப்போம், எவ்வளவு வருஷம் நாள் இருப்பேன். நீங்க எனக்கு நல்ல அன்பான கருத்துகள் வேணும். எனக்கு எப்படி வேணும்? அன்பான கருத்துகள் வேணும். அன்பை தாண்டி உண்மையான கருத்துகள் இருக்கணும். பைபிள் அழகா சொல்லுது. என்ன சொல்லிருக்கு? அன்பு உங்களை வழிநடத்தும். குர்ஆன் அழகாக சொல்லுது, விசுவாசம் உங்களை வழிநடத்தும். விசுவாசமாக இரு, அன்போடு இரு. நம்ம மகாபாரதம் என்ன சொல்லுது? வார்த்தைகள் அடுத்தவர்களிடம் பார்த்து பேசுங்கள். அந்த வார்த்தைகள் தான் விசுவாசத்தையும் அன்பையும் குறிக்கும். ஒருத்தங்க மேல ஒரு படி சொல்லிட்டீங்கன்னா அன்பை குறித்திடும் வார்த்தைகள். கவனம். விசுவாசம், இன்னைக்கு உனக்கு ஒரு புதிதாக ஒரு துன்பம், அது இன்னைக்கு உனக்கு பேச தெரியல, ஆனா நேற்று உனக்கு வேற ஒரு துன்பம் பெருசு. அந்த பிரச்சனைகளும் நான் வெளியில கொண்டு வந்திருக்கிறேன், அதை மறந்த விசுவாசம் கேட்டவர்கள் விசுவாசத்தோட வழிநட. நம்ம மகாபாரதம் சொல்லுது, புரியுதா நான் சொல்றது? நான் உங்களுக்கு போன வாரம் கதை சொன்னேன். மகாபாரதத்துல துரியோதனன் என்ன பண்ணா? மிதுனன் சந்தேகப்பட்டான், கண்ணன் கூட பேசிக்கிட்டு இருப்பான். மிதுனன் துரியோதனன் என்ன பண்ணா? மழை வரப்போகுதுன்னு சொல்லுவான். யார் சொல்லுவா? கண்ணன் சொல்லுவான். மழை வரப்போகுது மிதுனன் சொல்லுவான். துரியோதனன் மாடியில் பார்த்துட்டு இருப்பான். கையை கீழே போடுறதும் கண்ணனோட மோத கீழே விழுந்துடும். மிதுனன் என்ன சொல்லுவான்? மேகம் இல்லை, மழை வராது. கீழே ஒரு மோத விழுந்துச்சு, எடுத்து கையில மாட்டான், சந்தோஷமா வழி நடத்துறான். அப்போ உடனே துரியோதனன் என்ன நினைக்கிறான்? பாண்டவர்கள் பக்கத்துல மிதுனன் இருக்க சொல்லி கண்ணன் சொல்றா, விண்ணில் ஆணை மண்ணில் ஆணை நான் பாண்டவன் பக்கத்துல இருப்பேன். இந்த மிதுனன் என்ன பண்ணா? சத்தியம் பண்ணா கண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிடுவான். வந்தது சொல்லுவான், துரோகி, எப்படிப்பட்ட துரோகத்தை நீங்க பண்ணிட்ட? யாரு மிதுனன்? யாரு? துரியோதனன் சித்தப்பா. சித்தப்பா பார்த்து கேட்பான், மிதுனன் ஒரு விஷயம் உண்டு, அம்புடா அவனை யாரும் ஜெயிக்க முடியாது, 1000 படைகள் வந்தாலும் அன்பு என்ன பண்ணுவான்? சாட்சிடும். இவனுக்கு கோபம் வரும், என்னை தப்பாக புரிஞ்சுட்ட, என்ன பண்ணுவேன்? சிவனே வந்து சொன்னாலும் உனக்காக போகிறேன், அம்ப ஒழிச்சு கூரை வச்சுக்கலாம். வார்த்தைகள் கவனம். நீ வார்த்தை விட்டதுனால அன்னைக்கு துரியோதனன் பொறுக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்துச்சு அந்த வார்த்தை தான். உன் வாழ்க்கையை தோற்கிறதுக்கு நீ விட்ட வார்த்தை காரணமாக இருக்கக்கூடாது. எச்சரிக்கைப்படுத்துறது தனியா யாரையும் சொல்ல, புத்தகத்தான் 4 பேர், அவ்வளவுதான். உனக்காக நான் இதை இருக்கிறது. நேற்று உள்ள பிரச்சனை இன்னைக்கு உனக்கு பெருசு இல்லை, எனக்கு எழுதிச்சு, இன்னைக்கு உனக்கு பெருசு, அவ்வளவுதானே? எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம், ஆன்மீகம்ங்கிறது அழகு. ஆக சந்தோஷமா இருக்கேன். திருவிழாவில் எவ்வளவு சந்திச்சுங்கிறது உங்களுக்கு தெரியாது, அவ்வளவு சந்திச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு தெரியாது அம்மா அப்படின்னு இருக்காங்க. அப்போ இந்த திருவிழாவுக்கு உங்களோட ஒத்துழைப்பு என்ன? உங்களோட துணை என்ன? உங்களோட துணை எங்க ஒண்ணு அவங்ககிட்ட எவ்வளவு கேட்டுருங்க? 50,000 1 லட்சம் யாரையாவது கையை கேட்டுருக்கேன், நீ கொடுங்க. 1 ரூபா கொடுத்தாலும் சரி, உன் வீட்டுல ஒரு விளக்கமா இருக்கணும்னு எனக்கு கொடுத்தாலும் சரி, ஒரு ரேஷன் அரிசி எனக்கு நீ கொடுத்தாலும் சரி, இந்த தாயை கொடுக்காட்டாலும் வா, நான் பார்த்துக்கிறேன். அப்போ இது அன்பினால் சேர்ந்த கூட்டம் தவிர அதிகாரத்தால் சேர்ந்த கூட்டம் இல்லை. பாசத்தால் உங்களை நான் வளைவு செய்கிறேன் தவிர என்னோட மனசுல மோசமான என்னோட வளைவு தவிர இதை நீங்க உணரணும். என் மூளை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, பக்கத்து தெருவை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. காலம் பதில் சொல்லும். என்ன சொல்லும்? காலம் நான் யாரையும் பதிலே காலம் சொல்லும். ஆனால் காலம்ல என் வாசல் இருக்கீங்களே, காலம்ல என் கூட இருக்கீங்க, உங்களை அரவணைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் நான் யாரு சொல்லிச்சுன்னா சொல்லுது. சரி, உங்களை நான் ஆனந்தமா மறுபடியும் எடுக்கலாமா? எடுக்குமா? நான் இந்த பேப்பர் விஷயத்தை சொல்றேன். எதுக்காக எல்லா மாவட்டத்துக்கும் நான் பேப்பர்ல நியூஸ் கொடுத்தேன். அம்மா போல வரணும்னா இவ்வளவு அம்மா இருக்கீங்க, ஒரு தனியா ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி உங்களோட அருள்வாக்க ஒவ்வொருத்தரும் செய்யாத. உங்களோட அருள்வாக்க நீ இப்படி பிரச்சனை இருக்க, நீ இப்படி பிரச்சனை இதுக்குதான் வந்திருக்கேன்னு சொல்ல யூடியூப்ல தட்டி விடலாம். அது பெரிய மேட்டா? இந்த கோவிலுக்கு இவ்வளவு சந்தை வரீங்கல்ல,
என்னைக்காவது என் வாக்கு தப்பா இருந்திருக்கா, இல்ல நான் சொன்ன புரியாம உங்களுக்கு தப்பா இருந்துச்சா? யோசிச்சு பாருங்க. நான் ஏன் பிரபலப்படுத்தல? அப்ப நீங்க கேட்கல, ஏன் இந்த பேப்பரை நீ போட்ட? ஏன் போட்டேன்? நீ கோவிலுக்கு வந்துட்டு இருக்க, ஊர் மக்கள் சொல்றாங்க அது என்ன கோவில், அது எப்படிப்பட்ட கோவில், என்ன நடக்குது, அதை உன்னால எவ்வளவு சொன்னாலும் தெரியல. இப்போ நீ என் ஆத்தா இவர்தான் பேப்பர்ல வந்திருக்கா பாருங்க. எல்லா மாவட்டத்திலும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலும் நம்ம நியூஸ் கொடுத்துருக்கோம். நேற்று விளம்பரம் வந்திருக்கு, இன்னைக்கு செய்தி வரப்போகுது. அப்போ உங்களுக்காக இத்தனை லட்சம் செலவழிச்சு இவ்வளவு திருவிழா ஆடம்பரமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது யாருக்காக? உங்களோட பெருமையை காப்பாற்றுறதுக்காக இந்த தாய் இந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. பாருங்க, இப்ப பாலப்படம் வந்துட்டு எப்படி ஏன் சொல்லுன்னா, அம்மா வந்துட்டு ரசா பேசியதுல சிரித்த கோலத்துல இருந்தாங்க, இதே அலங்காரம் தான். ஆனா இன்னைக்கு மௌனத்தோட இருக்கிறாங்க. அப்ப மக்களோட பிள்ளைகளை வெடிக்கிறோம் தீர்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா போன வருஷம் எங்களுக்கு நிறைய இழப்பு. இதே சித்திரை மாசத்துல இன்னைக்கு நைட்டு நடக்கிற மாதிரி போன நாள் நைட்டு மோசமான எங்களுக்கு வாக்கு நாகமா குடும்பத்துக்கு, உங்களுக்கும் மோசமான வாக்கு. என்னை கழித்து பேசினால் கண்டிப்பாக பழி வாங்குவேன்னு சொன்னா, கழித்து பேசின எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை பழி வாங்கினா, என் பிள்ளையோட பேச்சு கேட்காம எங்க நாகமா குடும்பம் தவறாக அவனை நினைச்சு நடந்தீங்கன்னா உங்களையும் பழி வாங்க நாகமா குடும்பத்தை சொன்னா, அது சொல்ல முடியாத பழியை வாங்கி அழிக்க முடியாத கண்ணீரை தலையில் எழுதி மறக்கவே முடியாத எனக்குள்ள ஒரு காயை எழுத சுமத்திட்டு போயிட்டா பவானி. அதை ஈஸியா செஞ்சுட்டு போயிட்டா. ஆனா பெத்தவங்க சலுகா வேணுமோ, நேற்று முதல் கொண்டு இன்னைக்கு முதல் கொண்டு இப்போ முதல் கொண்டு என்னை விட்டு பிரிஞ்ச ஜீவனை நினைச்சு நான் இன்னும் அழுகிறேன். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும் காலத்துல யாருக்கும் நடந்துடக்கூடாதுன்னு பாசத்தினாலதான் உங்களோட இந்த இடத்துல போறாங்க. வேற எதுவுமே கிடையாது. நாம உள்ளவங்க சரி, நீங்களும் சரி, அப்படி ஒரு இழப்புகளை நம்ம சந்திச்சிடக்கூடாது. என்னோட பேச்ச தயவு செய்து கேளுன்னு நான் சொல்லல. உங்க சத்தியமா பேசல தவறுன்னு தான் கேட்காது. இன்றைய தேர்வு உங்களை என்னைக்காவது தவறாக நடக்கிறது வழிகாட்டிலே கிடையாது. எல்லாரும் இன்னொரு இழப்புகளை நம்ம வந்துடக்கூடாது. இந்த தாய்க்கு நைட்டு சாமப்பட இருக்கு, அவரை சந்தோஷமா அவரை நம்ம பார்க்க கேட்கணும், உண்மையா இருக்கணும். பவானி கிட்ட வந்துட்டு அன்போட இருங்க, உண்மையா இருங்க, பக்தியோட இருங்க, பணியோட இருங்க. சரியா? இப்ப பார்க்க இருக்கலாமா? சந்தோஷமா இருக்கலாமா? ஏன்னா நைட்டு தான் கூட்டம் நிறைய இருக்கு, இப்படி நிறைய இருக்கீங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். யாரும் யாரும் துன்படுத்திடக்கூடாது, யாரும் யாரும் காயம் எடுத்துடக்கூடாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கு அன்னதானத்துக்கு ஆள் வச்சிருக்கேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா என் மனசு ஒத்துக்கிடவே இல்லை. என் பிள்ளைகளுக்கு கூடாமே அங்கே பாருங்க, சமையல்காரங்களுக்கு 35,000 ரூபாய் பேசி உட்கார வச்சு காப்பி கொடுத்து உட்கார வச்சுருக்கு. அவங்களுக்கு காலையில் நாங்கள் உங்களுக்கு வெண்பொங்கல் போட்டு உங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்க சொன்னேன். ஆனால் எங்களோட மனசு ஒரு பெத்தவ வீட்டுக்கு வரக்கூடிய பிள்ளைக்கு தாயே செஞ்சு கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இவ்வளோ மக்களுக்கும் சத்தியமாகவே நேற்று தக்காளி சாதம் பண்ணி ஊரில் வச்சுட்டு வந்திருக்கேன். நீங்கள் எல்லாரும் எனக்கு இது ஆச்சரியமா இருந்துச்சு. நானே நினைக்கிறேன், நான் முட்டாளா, சமையல்காரங்களுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்தா அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை நீங்க என்ன பண்ணுறது நானே என்னை கேட்கும் போது என் மனசு இன்னொன்று சொல்லிச்சு, வந்தது பூரா வேற மனிதர் இல்லை, நீ பெத்த பிள்ளைகள் வந்திருக்காங்க. ஒன்றைனால ஒரு அதை எல்லாரும் அனுசரிச்சு எல்லாரும் அவங்க பொருள் உதவிகள் பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு நீ இன்னும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு டபில போட்டு 50 கிலோ தக்காளி ஒரு டபில போட்டு அப்புறம் 125 கிலோவை ஆக்கி கடைஞ்சி எடுத்து கீழே வச்சிருக்காங்கன்னா, நான் ஒரு விதத்துல எத்தவர்கள் சமைக்க தெரியும். 2 பிள்ளைக்கு ஒரு சமைக்கிறா, நான் 1000 பிள்ளை இருக்கிறேன். நானும் சமையல்காரன் போலதான். இவங்க கொட்டடிக்கிறது நான் அடிப்பேன், உங்களுக்கு தெரியும். இவங்க இப்படி அடிக்காங்க. நானே நினைப்பேன், டிபி வரல, இந்த டிபி நம்ம 4 வருஷம் ஊதுறோம்னா இந்த பூசாரி நிற்கிற 6 வருஷம் தூக்கி விட்டாங்க, இந்த செடிக்கு கொட்டடிக்க விட்டாங்க. ஆமா தோணுது. ஏன்னா அவங்க கடமைகளை கரெக்டா இருந்தாதான் அவங்க மேல ஒரு அன்பு பாசம் இருக்கும். கடமைகள் கண்டிப்பா தவறிடாம அவங்க கடமைகளை பார்த்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். அம்மாவுக்கு எத்தனை வேலை தெரியும்? கார் ட்ரைனிங் தெரியும், என் கூட பயணிச்சவங்களுக்கு தெரியும். என் கார் ட்ரைனிங்னா ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாரும் சாக தயாரிங்களா அப்படின்னு. நான் அண்ணாச்சி ஜெயந்தி பாலாதான் ஒரு கம்பெனி நாங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு அவள் பட்ஜெட் பண்ணாங்க. 1.25 மணி நேரத்தில் இங்கிருந்து பெரியார் இருக்கிற மாதிரி எப்படி போயிருக்கோம். இருக்கக்கூடிய 50 நிமிஷம் மிஞ்சி போனால் 45 நிமிஷம் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் போட்டுக்கிற ஜாக்கெட் எல்லாம் பந்தாவா தப்பேன், புரியுதா? தெரியும் எல்லாருக்கும். கூட இருக்கிறாங்க வயல் கூட தப்பை, இந்த பின்னுவேன், பீடி சுத்துவேன், சமையல் பண்ணுவேன், காட்டிலேயே வேலை பார்க்க தெரியும். என் பசங்க தெரியும், மாட்டில் பால் கறக்க தெரியும், மாடு ஈடுறத பிள்ளை வைக்க தெரியும். எல்லா வேலையும் கிட்டத்தட்ட எல்லா தொழிலும் கிட்டத்தட்ட
அப்படி எல்லாம் செஞ்சாலும் நான் இன்னைக்கும் 2 மாட்டுக்கு எங்கிலாத சாப்பாடு போட்டு அதிலே பாலை எடுத்து அந்த வருமானத்தை தான் நம்ம என்ன செய்றாங்க சாப்பிடுறாங்க. இதை நீங்க மறந்துடக்கூடாது. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் என் குடும்பம் 3 நபர் இருக்கும், அவங்களுக்கு 2 பசுமாடு. அதுலதான் இன்னும் அந்த பசுமாடு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க முடிச்ச அளவுக்கு உழைக்கிறதுக்கு தயாரா இருங்க, சோம்பேறித்தனமா இருக்காதீங்க. உங்க அம்மா யாரம்மா? உங்க அம்மா. உங்க அம்மா தானே. இந்த அம்மாவை எப்படி என்ன பண்ணணும்? உயர்த்தலாம் வேண்டாம், உள்ளத்தை கொடுத்தா அப்படின்னா போதும். நான் வேண்டிக்கிறேன். அதனால எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருங்க. எனக்கு தேவை ஒரே விஷயம் தான், பந்தி பரவாகணும், இருக்கவங்க அன்பா பார்த்துக்கணும். எனக்கு நீங்க துடு கொடுக்க வேண்டாம், எதுவுமே கொடுக்க வேண்டாம். நம்ம ஊர்வலத்துல போன மாசம் கொஞ்சம் சலசலப்பு இருந்துச்சு. ஏன்னா கூட்டமா அப்படி போனீங்க, கொஞ்சம் நெருக்காம போங்க. இப்ப கூட எனக்கு பிரச்சனை இல்லை, பார்க்கலாம் மேல ஊருனா தூரம் சாயங்காலம் அக்னி செஞ்சு கூட்டமா போறாம நிதானமா போய் நிதானமா வாங்க. திருவிழாவை சிறப்பாக நடத்துங்க. அம்மா இன்னையோட போன செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வரைக்கும் 8 நாள் முழுமையான விரதத்துல இருக்காங்க. இந்த விரதத்துல டென்ஷன் ஆகாம நீங்க பாராட்டுறாங்க. சரியா? இப்ப பாடுறதுக்கு நாட்டாம மட்டும் உண்மையிலே வந்துட்டாங்க. நம்ம பேசிக்க மாட்டோம். ஒவ்வொருத்தரையும் கூட்டு தாங்க வேண்டியது. அதனால எல்லாருமே சீக்கிரமா வாங்க, நல்லபடியா இருங்க, அருள்வாக்கு நல்லபடியா கேளுங்க, பால் பழங்க, சாப்பிடுங்க. இப்ப சந்தோஷமா இந்த பயணத்தை வரலாமா? உலக மக்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். கொள்ளைகள் கொடுமைகள் இருக்கக்கூடாது. அக்கம் பக்கம் அத்தனை பேரும் நல்ல விதமான நோயின்றி வாழணும். எல்லாருக்கும் பஞ்சம் தீரணும். யாருக்கும் கடன் இருக்கக்கூடாது. உடல் ரீதியாக நோய் இருக்கக்கூடாது. அனைவர் வாழ்க்கையிலையும் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நல்லபடியா இருக்கணும். எல்லாருக்காகவும் சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு மட்டும் கூட வேண்டாம், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிடுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். முன்னாடி நான் கேட்டேன், அம்மா மழை கொடுமா, முன்னாடி திருநெல்வேலி மழை கொடுமா, காடு மாடெல்லாம் காற்றக்கூடிய விதம்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அதை என்ன பண்ண ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மழை கொடுத்தா சொன்னதுக்காண்டி தெரிஞ்சு போயிடும். அதனால நீங்களும் எல்லாருக்காண்டியும் கேளுங்க, நம்ம நல்லா இருக்கலாம். சரியா? ஜெய்
மாலை போட்டு மாலை போட்டு
அதிகமாக டொனேஷன் பண்ணவங்க நான் சொல்லியிருக்கேன். மல்லிகா கழுகுமலை வெள்ளிக்கிழமை வரக்கூடியவங்க 1,51,000 கொடுத்துருக்காங்க. நன்கொடையாக சத்தியமாவுக்கு வந்துட்டு 3 ட்ரெஸ், ஒரு ட்ரெஸ் வந்து 4,000 ரூபாய் அந்த மாதிரி 3 பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க. சத்தியமா போட்டிக்கு வந்து மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. சத்தியமாவுக்கு ஒரு நாக மோதிரம் கண்ணத்தில் எடுத்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவும் ராசி எளிய கட்டிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடியவங்க நன்கொடை கொடுத்து இவ்வளவு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூக்கள் அலங்காரம். நம்ம அம்மா கோவிலில் பூ அலங்காரம் பண்ணியிருக்கோம் இல்லையா, நிலை வாசல் எல்லாம் செவ்வாய்க்கிழமை தோற்றவங்கள் அவங்க தான் இன்னைக்கு மாலை அலங்காரம் பூ அலங்காரங்கள் எல்லாருக்கும் சிவகாசியிலிருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு 40,000 ரூபாய் கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அழகான செவ்வாய்க்கிழமை வரக்கூடியவங்க டோக்கன் அவங்களும் 47,000 ரூபாய் அலங்காரம் கொடுத்துருக்காங்க. 70,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சுதா அவங்க வந்து அரிசி பை 21 பை அரிசி பை கொடுத்துருக்காங்க. சௌத்ரா தேவிக்கு போய் கொடுங்க. சுஷ்மா 95 காசு 3 ரூபா 95 காசு 15,000 கேனுக்குள்ள பைசா கொடுத்துருக்காங்க. அது போக கால் நட்டினீங்க இல்லையா, கால் நட்டின அன்னைக்குள்ள அன்னதானமும் மதுரை சித்ரா பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து செவ்வாய்க்கிழமை கொடை, அதனால செவ்வாய்க்கிழமைக்காரங்க பவானி அம்மாவுக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க. நீங்க உங்க குடும்பம் எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சி நீங்க வாழ்றது அம்மா வாழ்க்கை. அது மட்டும் இல்லாம வரி கொடுத்தவங்களெல்லாம் சொல்லுவாங்க நிறைய டொனேஷன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது. சாயங்காலம் அக்கினி சுத்தி இருக்குது. இப்போ உங்களுக்கு பால் குடம் தீர்த்த குடம் எல்லாமே அபிஷேகம் பண்ணுவாங்க. கரெக்டாக 10:30 11 மணிக்கு பூஜை ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஒரு 4 மணிக்கெல்லாம் நம்ம தயாராகிடுங்க. பால் குடம் மறுபடியும் முட்டிட்டு தான் வந்தீங்க. அதனால நீங்கள் எப்படினாலும் முட்டிட்டு போகணும்னு நான் கடைசியில் வந்துருக்கீங்க. அப்படி பார்த்தாலும் கூட்டத்தில் ஒருத்தர பால் குடம் தவற கேட்டீங்க. அக்கினி சட்டி வந்து எத்தனை இருக்குது? 1120. நம்ம 1000க்கு மேலன்னு சொன்னோம். 1120 அக்கினி சட்டி இருக்குது. ஆனால் அக்கினி சட்டி நம்ம கைவசம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஒரு 10 என்னமோ தான் இருக்குது. 1008 நம்ம சொல்லியிருந்தோம், 2 எக்ஸ்ட்ரா இவ்வளோதான். எத்தனை பேருக்கு அக்கினி சட்டி கிடைக்க போகிறது இல்லைன்னு எனக்கு தெரியல. நான் தான் நான் அடிப்பொருக்க சொல்லியிருந்தேன். அக்கினி சட்டிக்கு வந்து பேர் வந்து முந்தி கொடுங்க. அக்கினி சட்டி நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. கைக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. முளைப்பாரியும் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்காது. உங்களுக்கு அம்மா சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முதல் பேர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருவோம். நீங்கள் அதை செய்யவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, வேறு கோவிலோட தன்மை வேறு. இந்த கோவில் எப்படி வந்தீங்க, எவ்வளோ பரவசமாக வந்தீங்க, எவ்வளோ ஆனந்தமாக வந்தோம். 7:30க்கு இங்கேருந்து நம்ம சட்டி தூக்க ஆரம்பித்தோம். எத்தனை மணிக்கு வந்துட்டோம்? 8:30க்குலாம் வந்துட்டோம். 1 hour தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி எவ்வளோ நேரம்லாம் ஆகாது. அம்மா உங்களை வழிநடத்தி கொண்டு வராங்க. அப்படி ஒரு அம்மா எடுத்து வந்துருந்தீங்க. இன்னும் ஆனந்தமாக பாருங்க. ஒருத்தங்க வெட்டி தொலைச்சிட்டாங்க, வந்து கொடுத்துட்டீங்க. ஒருத்தங்க 1000 ரூபா பரிசில் வச்சு போட்டுருக்கீங்க, அதை வந்து கொடுத்துட்டாங்க. ஒருத்தங்க செல்ஃபோன் கொடுத்துட்டீங்க. அப்போ என்னோட குழந்தைகள் எவ்வளோ நேர்மையாக இருக்கீங்க. இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. காலையில் அம்மா வந்து கொஞ்சம் எமோஷனாக பேசுறது காரணம் என்னென்னா உங்களோட தன்மை என்ன கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கிடணும். புரியுதா? அம்மா வந்து குறி சொல்லதான் வந்து உட்காந்துருக்கேன். குறி சொல்லதானே செய்கிறேன். குறி சொல்லிட்டு அப்படி இருக்கிறத பிடிக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்கல்ல. இந்த அண்ணாச்சி மயிலூர் வீட்டிலேருந்து வந்திருக்காரு. இவர் நிறைய சாமியார்கிட்ட போய் அருள்வாக்கு கோயிலாக எடுத்தாரு. அது நல்ல விஷயமானு கேட்டால் அது மாதிரி சொல்ல ஆசை தான். ரகசியம் வெளியில் போகக்கூடாது. நம்ம கோவிலோட உங்களோட ரகசியம் வெளியில் போகிறது நல்ல பிரகாசமா. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுட்டாங்க. பவானி அம்மாளை கும்பிட்டா என்ன கிடைக்கும்? முதல்ல எதையும் தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அதை முதல்ல நினைக்கணும். பவானி அம்மா கும்பிட்டா துட்டு கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. எதையும் தாங்கும் சக்தி கிடைக்கும். அதுக்கடுத்து பவானியை கும்பிட்டா திமிர் வரும். எப்படி வரும்? ஒரு திமிர் வரும். வாழ்க்கை அம்மா எடுத்துட்டு போனாங்க. தலைவர் எடுத்துட்டு போனாங்களா இல்லை சாமி அடிக்கடி போதையிலே போவாங்க. ஆனால் சாமி அடிக்கடியே போகிறவங்கலாம் பார்த்தா எனக்கு போதை வந்து போகிற மாதிரியே இருக்கும். யார் அப்படி நினைப்பாங்க? நம்மளை தாண்டிய வேறு மதத்தினர் அப்படி நினைப்பாங்க. தண்ணி அடிச்சவங்க தான் அப்படியே போவாங்க. ஆனால் அம்மா எடுப்பேனா குடத்தை கை விட்டுட்டு வெள்ளி திறம்போ வேப்பமலையோ வேஷ்டி தூக்கி பிடிச்சி அப்படி நடந்து போனாங்க பாருங்க.
கம்பீரம் என்ன கிடைக்கும்? கம்பீரம், தைரியம், திமிரு. இது என்ன கோயில் ஏறக்கூடாதுன்னு சொன்னதுலாம் அதெல்லாம் போய் மாத்திடுங்க. ஏன் 5 மாசத்துல கோயில் ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க? கோயில் போனா எங்க போனாலும் படி ஏறினா அங்க மேல சத்தம் அடிக்கும், கொட்டு சத்தம் கேட்கும், அந்த அத்து படைகள் இந்த பெண்ணை என்ன பண்ணும்? சாமியார் வைக்கும் சொன்னாங்க. நீங்க எல்லாரும் சமுதாயத்தை தப்பா நினைச்சிருக்கீங்க. கவலையே படாதீங்க, கோயிலுக்கு வரலாம், எந்த தவறும் கிடையாது. எனக்கு பிடிச்ச மதம் இந்து மதம், பிடிக்காத ஒரு மதம் என்ன? அவங்க இந்து மதம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்து மதம். ஊருக்கு சொல்றீங்க இன்னைக்கு பேச்சு அப்படின்னு சொல்றீங்க, ஏஜ் அட்டன் பண்ண வராதுங்க. அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு குழந்தை பெற்றா கோயிலுக்கு வராதுங்க, கோயிலுக்கு வராதுங்க. எதுக்கு எப்ப கோயிலுக்கு வரணும்? நான் எதுக்குங்க சாமியை கும்பிடணும்? அதனால என் குழந்தை பிறந்திருக்கா, அவ ஏஜ் அட்டன் பண்றா, இன்னொரு வம்சத்தை உருவாக்கக்கூடியவளா தயாராகிட்டார். இன்னொரு வம்சத்தை அவளால் உருவாக்க முடியும். ஒரு பொண்ணு பெரிய பொண்ணாயிட்ட இன்னொரு வம்சத்தை தயார்படுத்திட்டார். அந்த பெண்ணை என்ன பண்ணுற? ஆசீர்வாதம் நீதான் பண்ணணும். முதல் ஆசீர்வாதம் கடவுளாக போகிட்டே இருக்குதான்